ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்குறதுக்கு வந்தோம். யாழ்ப்பாணத்திலே வந்து அப்படியே டவுனுக்கு வந்துடுங்க. நீங்கள் பழக்கடை சைட்டு பார்க்க வந்தோம். பழக்கடையில் பாருங்கள், யாழ்ப்பாணத்தில் பழக்கடை பக்கம் வந்தோம். பழக்கடை ஃபுல்லாக நல்லா ஒரே ஷாப்பில் எல்லாம் நல்ல மலிவாக விற்கும் போல். அதில் பார்த்துட்டு அப்படியே யாழ்ப்பாணத்தை சுற்றி கொண்டு வந்தோம். யாழ்ப்பாணத்தை சுற்றி கொண்டு வந்துட்டு அப்படியே சரி முடிவு எடுத்தா அப்படி பைக் எடுத்துட்டு அப்படியே பண்ணை பீச்சு பக்கம் போகும். அப்படியே பண்ணைக்கு பைக்கை விட்டுட்டு அப்படியே போனோம். இங்கே யாழ்ப்பாணம் டவுனில் பாருங்கள், பஸ்ஸுகள் எல்லாம் ஓடுது. இதான் யாழ்ப்பாணம் டவுன்ஸ் அண்ட் மற்ற பக்கம் சைட். அப்படி யாழ்ப்பாணத்துலேருந்து சரி இன்றைக்கு இருக்கா சரி வலிக்கிட்டவும் பண்ணையும் ஒருக்கா பார்த்து கொண்டு இருக்கோம்ட்டு பண்ணைக்கு வலிக்கிட்டாச்சு. பண்ணை ரோட்டுக்கு வந்தாச்சு, கிட்ட மட்டும் வந்தாச்சு. இங்கே வந்து 3 ஸ்டூடெண்ட் ரோட்லேருந்து இங்கே லைப்ரரி ரோட் அந்த சைடில் இருக்குது. அப்படியே நேராக எடுத்துக்கொண்டு யாழ்ப்பாணம் பண்ணைக்கு வந்துச்சு. பண்ணையிலேருந்து ஒரு வீடியோ வந்து பைக்கில் போய் வீடியோ எடுத்தோம். பாருங்க, நல்ல அழகான காட்சியாக இருக்குது. பைக்கில் போய் பார்க்க நல்ல வியூவெல்லாம் இருக்குது. பாருங்கள், பின் கோட்டை இது அப்படியே பண்ணைக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது கோட்டை சைட்டை பாருங்கள், என்ன மிக அழகாக இருக்குது. மீண்டும் நெல்லாக இருக்கிறது பாருங்கள், எப்படி அழகாக பாருங்கள். இந்த அழகெல்லாம் ரசிக்கிறதுக்கு இது வேணுமா, நல்லா இருக்குது. நான் வந்திருக்கிறேன், பட் இப்படி ரசிக்கலை. இன்றைக்கி தான் இப்படி வந்து ரசிச்சிருக்கிறேன். மிக மிக அழகாக இருக்குது, அழகான காட்சியெல்லாம் இருக்குது. அப்படியே வந்துட்டு சரி கோட்டையை ஒரு பக்கத்தை காட்டி கொண்டு அப்படியே ஒருக்கா பண்ணை ரோட்டுக்கு போவோமேண்டு வலிக்கிட்டது. அப்படியே பண்ணை பக்கம் பின்னி பார்த்துட்டு பாருங்கள், பண்ணை கிடக்குறையா, இதுதான் பண்ணை கிடக்குற பண்ணை. நல்ல பொழுதுபோக்கு கடவுங்க அந்த சைடில் இருக்குது, இந்த சைடில் கோட்டை, அந்த சைடில் பண்ணை. ஓகே, மிக அழகான வியூவெல்லாம் இருக்குது. அங்கே பார்த்தா மக்கள் நடமாட்டங்கள், அதிகமான சினங்கள் இருக்குது. ஏன்னா அந்த சைட்டில் நல்ல இதாக இருக்குது. பாருங்கள், இந்த குளத்தை பாருங்கள், கோட்டையில் மிக அழகாக இருக்குது. வெயில் நேரங்களில் குளிக்கணும் போல இருக்குது, ஆனால் இறங்கலாம் மாதிரி விட மாட்டாங்க. சரி குளிக்கலாம்னு பார்த்தா குளிக்க முடியலை, கேட்கவும் இல்லை. இந்த சைட்டெல்லாம் தான் அப்படி கோட்டை உள்ளுக்கு போகிறது. அது உள்ளுக்கு போகல, நான் உள்ளுக்கு போகல. இது பண்ணை கிடக்கிற பாருங்க, பண்ணை கிடக்கிறீங்கள பாருங்க, பண்ணை கிடக்கிற பாருங்க, எப்படி அழகாக இருக்குது. இது பண்ணை கிடக்கிறையில் நாங்கள் அல்லப்படி ரோட்டில் இருக்கிறோம். அல்லப்படி ரோடு கடற்கரையை பாருங்கள், என்ன அழகாக, மிக அழகான கடற்கரை வந்து எனக்கு பிடிச்சிருக்குங்க. இறங்கி வரவே மனசு இல்லை, திருப்பி அங்கே நின்றா என்னன்னு இருந்துச்சு. அப்படியே போனால் அல்லப்பட்டி ரோட், மண்டதீவு ரோட், இங்கே பண்ண கடற்கரை. நேரில் அதில் இருந்து ஒரு கொஞ்சம் நேரம் சில வீடியோலையும் எடுத்துக்கொண்டு நின்றால் நல்லா இருந்துச்சு. அவை மிக அழகு தான். ஓகே, இந்த அழகை ரசித்து கொண்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்படி உங்களுக்கும் ஒரு வீடியோவை எடுத்து அனுப்பி கொண்டு வலிக்கட்டுக்கொண்டு அப்படியே சரி அப்படியே ஒரு கொஞ்சம் நேரத்தால் வலிக்கிடுவோம்ட்டு பண்ண பூங்காவுக்கு போவோம்ட்டு தான் இருந்தேன். பாருங்கள், இந்த இடத்து இருக்க பாருங்கள், அழகான இடங்கள். நீங்களும் வந்தால் இப்படி ஒரு டைம் இருந்தால் போய் பாருங்கள், அதை ரசிக்கிறதுக்காண்டி ஒரு தனி சுகம் இருக்குது. நல்ல ஒரு மிக அழகான கடற்கரை உண்டு. இப்படி கடற்கரையை கொஞ்ச நேரம் ரசித்து கொண்டு நின்றுட்டு சரி அடுத்த கட்டம் என்ன செய்யணும், அப்படியே பண்ணை பீச்சுக்கு வந்தோம். பண்ணை பீச்சை பாருங்கள், இதுதான் பண்ணைக்குள்ளே நினைக்கிறோம். பண்ணை பாருங்கள், இந்த பக் சைட் கடற்கரை, அது மண்டபீவி முதல் காட்டின மண்டபீவி. இப்போ பாருங்கள், பண்ணைக்கு உள்ளே வந்துட்டோம். நல்ல அழகாக இருக்கிறது. இங்கே இறாலுகள் பிடிக்கிறான்னு சொல்கிறாங்க, இப்போ இல்லை. இறாலுகள் பிடிப்பாங்களா, நல்ல டேஸ்டியான இறாலுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சாப்பிட்டு பார்க்கல. வந்து பாருங்கள் பண்ணையை எப்படி இருக்குது கடற்கரை. உங்களோட கமெண்டில் போடுங்க, கடற்கரையில் பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது. எல்லாம் பல வீடியோவில் போடுவேன். உங்களோட இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன். இன்னும் நிறைய வீடியோவில் உங்களோட சந்திப்பேன். இது இந்தியா ஒரு ரவுண்ட் பண்ணும்போது அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்குது. ஓகே, உங்களுக்கான மீண்டும் பல வீடியோவில் போடுறதுக்கு தான் காத்திருக்கிறேன். பாருங்கள், இந்த இருக்கையில் நல்ல பொழுதுபோக்குறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல இடம், நல்ல இணலான இடம். இப்போ வெயிலுக்கு அதில் இருக்க கொஞ்சம் நல்ல நித்திர தூக்கம் தான் வந்துச்சு. இது நல்ல ஒரு பொழுதுபோக்குறதுக்கு தான், நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. யாழ்ப்பாணம் பக்கம் போனால் ஒரு அலுவலாக போனால் இங்கே அளவு பண்ண பீச்சையும் வந்து பார்த்து ஆச்சு. அதில் ஒரு அரை மணித்தேலமாக ஒரு மணித்தேலமே கட்டுதாச்சு. நல்ல சந்தோஷமான தருணமாக இருந்துச்சு இது. பாருங்கள், அப்படியே போய் கொண்டு வந்து அப்படியே இடத்த பார்த்தோம். அந்த சைடில் பார்த்தா கோட்டையே கிடையாது. 2 இதையும் பார்த்தாச்சு, 2 இடத்து வியூவை பார்த்தா. இங்கே கடற்கரை நடுவில் பூங்கா, அங்கெல்லாம் கோட்டை. மிக அழகான இதாக இருந்துச்சு. இது பொழுதும் போகிறது தெரியாது, அது இங்கே நின்றாலே நேரம் போகிறது தெரியாது.
நல்ல பொழுதுபோக்கு கலகமாக இருந்துச்சு. இது ஓகே, சந்தோஷமாக தான் இருக்குது. உங்களுக்கும் இப்படி யாழ்ப்பாண பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடங்களை வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க. கோட்டையை பாருங்கள், அந்த பக்கம் கோட்டை, இந்த பக்கம் கோட்டை தாண்டி பார்த்தா கோட்டை. கோட்டையில் அங்கே குளம் இருக்குது பாருங்கள். மிக அழகான கடற்கரைகள், 2 பக்கம் நெல்ல மிக அழகான இதுவல் இருக்குது. நீங்கள் ஒரு சுற்றி பார்க்குறதுக்கும் போகலாம். அதில் வேறு யாழ்ப்பாணம் போயிட்டு வந்தாலும் இங்கே ஒரு சுற்றி பார்த்துக்கொண்டு ரவுண்டாக பார்த்துக்கொண்டு வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு.